ராஜன் மகராஜன் திருவேற்றியோர் மேவும் திருவாளர் தியாகராஜன் ராஜன் மகராஜன் ராஜன் மகராஜன் ராஜன் மகராஜன் திருவேற்றியோர் மேவும் திருவாளர் தியாகராஜன் பதனிம்ம பதனி சம பதனி சரிகமா கரிச பதம பதனி தேஜஸ்வரூபன் சரிகடி சனி கரிசனி சனி கிரிசனி சனி கிரிசனி நினி பதம பதனி தேஜஸ்வரூபன் பகரி சப்ப பம பணித பதம பதம பணித நித ததம பணித பதம பம ரிம பம பம பாமகரி தேஜஸ்வரூபன் திவ்ய மங்களதாரன் தேஜஸ்வரூபன் திவ்ய மங்களதாரன் தேஜஸ்வரூபன் திவ்ய மங்களதாரன் ஸ்ரீமடி உடையாள் சேவித்து மகிழ்ந்திடும் ஸ்ரீமடி உடையாள் சேவித்து மகிழ்ந்திடும் ராஜன் மகராஜன் திருவேற்றியோர் மேவும் திருவாளர் தியாகராஜன் கருணையரசே
மகராஜன் மகராஜன் திருவேற்றையூர் மேவும் திருவாளர் தியாகராஜன். குழுமலையார் மஞ்சள் நீர் ஆரோடி பண்ணை பயிர் வளர்க்கும் சோழ மண்டல பெரியோர்களே, போரென்றால் புலிகுணம், பொங்கி வரும் காதல் என்றால் பூமணம், உலகெல்லாம் ஒரே இனம் என தத்துவம் கொண்ட வாலிப சிங்கங்களே, விரட்டி வந்த புலியதனை முரத்தினால் அடித்து துரத்திய வீர பெண்மணி வந்த மாதர்குல மாணிக்கங்களே, கற்றறிந்த பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் சின்ன நடிகனின் சிறந்தாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு கற்க கசடரே கற்பவை கற்றவன் நிற்காதற்க என்பது பொய்யாமொழியின் மெய்யான கருத்து பெரிய சாதனை நிகழ்த்து காட்டாவிட்டாலும் உங்கள் உள்ளமெல்லாம் முன்படாத வகையில் கதையை நடாத்து என்று கூறி ஏற்ற பொறுப்பு கூறுகிறேன். மீண்டும் வணக்கம். 4:30 ஊருக்கெல்லாம் இவள்தான் உபகாரி, திருவேற்காட்டினிலே வாழும் கருமாரி, ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி, ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி, திருவேற்காட்டினிலே வாழும் கருமாரி, ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி. பேருக்கு நீர் போல காத்திடுமா, தேருக்கு நீர் போல காத்திடுமாள், வேருக்கு நீர் போல காத்திடுமாள், அன்பர் வேண்டிடும் வரம் தந்து வாழ்த்திடுவாள், ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி. கூத்தும் இசையும் கூத்தில் முறையும் காட்டும் என்னிடம், அதை சொல்ல வந்தாயோ, கூத்தும் இசையும் கூத்தில் முறையும் காட்டும் என்னிடம், கதை சொல்ல வந்தாயோ, பாட்டும் நானும் பாவமும் நானே, பாடும் உன்னை நான் ஆட வைத்தேனே, பாட்டும் நானே, பாவமும் நானே. பாருக்கெல்லாம் அன்பை தருமாறி, பக்தர் உள்ளங்களில் கோயில் கொண்ட அருள்மாறி, மாரியம்மா பாருக்கெல்லாம் அன்பை தருமாறி, பக்தர் உள்ளங்களில் கோயில் கொண்ட அருள்மாறி, யாருக்கும் வாழ்வழிப்பாள் மாறி, யாருக்கும் வாழ்வழிப்பாள் கருமாறி, இந்த ஏழைக்கு மரம் தந்து காத்திடுவாள், இந்த ஏழைக்கு மரம் தந்து காத்திடுவாள், ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி, திருவேற்காட்டினிலே வாழும் கருமாரி, ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி. ஏழமடைத்து மலைநாடு
மேதக்க சோழ நாடு சூழடைத்து பூமியர்கொண்டு தென்னாடு முத்தடைத்து தெள்ளீர் வயற்றுண்டை நன்னாடு சான்றோரடுத்து ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு வகையான பெருமை. யானை பலமிக்கது சேர நாடு, சோத்துக்கு பஞ்சமில்லாத நாடு நம்ம சோழ நாடு, முத்துக்களுக்கு பஞ்சமில்லாத நாடு பாண்ட நாடு, அறிஞர்களும் கவிஞர்களும் புலவர்களும் அதிகமாக பிறந்து வளர்ந்தது வள்ளி வசிக்கின்ற இந்த தொண்டை நாடு. நஞ்சை கல்லணிகளின் நாயகனை போற்றுகின்ற வகையில் நன்றே நஞ்சை கழனிகளின் நாயகனே நீ வாழ்க, நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க, தஞ்சமன வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே. சூடு நான் புவனும் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினார், மூன்று நிலங்களுக்கு முடி சூடு நாற்புவனும் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினான், தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான், தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான், என்றும் சோழ பரம்பரைக்கு வழிகாட்டினான், சோழன் வழிகாட்டினான், ஆய கலைகள் பல உருவாக்கினான், தமிழாயும் அறிஞருக்கு சபை கூட்டினான், தமிழ் ஞான அறிஞருக்கு சபை கூட்டினான், கன்னி தமிழாயும் அறிஞருக்கு சபை கூட்டினான், தூயவர் தவமாவில் சுடரேற்றினான், என்னன்னு தூயவர் தவமாவில் சுடரேற்றினான், சோழன் தொட்டதை எல்லாம் பொன்னாக்கினான், சோழன் பொன்னாக்கினான், அறம் காக்க அரசாலை உருவாக்கினான், ஆ, ஆ, அறம் காக்க அரசாலை உருவாக்கினான், மரம் காக்க படிச்சாலை உருவாக்கினான், உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினான், கேள்வி கூடங்கள் உருவாக்கினார், உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினான், பக்தி வளர்ந்திட ஆலயம் உருவாக்கினான், சோழன் உருவாக்கினான், தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. அருமையான ஒளிபெருக்கி பேர் என்ன? மைக் செட் பேர், மைக் செட் பேர் ரோஜா. ரோஜா கிள்ளுக்குடி மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மிக மிக சிறப்பு. பாடும் பொழுது அந்த ஒரு இது இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சப்புன்னு நாரத கூறியபடி வேடுவானா ஒரு மாதிரி நாம் வந்து விட்டோம். ஆலோலம் சோய் என்ற ஓசைக்கின்பாரை ஓசை காணவில்லையே,
வெகு தூரத்தில் கேட்கிறது. அருமையான சாரீரம், கிளினான மொழியும் இடம் நான்கும் அதினான முகம் பார்த்தோரை பரவசமாக்கிடும் வள்ளியினுடைய பேரழகு. அழகென்றாலும் அழகு, அநியாய அழகு, அலங்கார அபூசணம் மாடம்பர வக்கரம், பத்தரை பாற்று பசுமன்னால் உருக்கி வார்த்தமைக்கப்பட்ட எழில்மிகு சித்திர பதுமை என்பார்களே. திரிலோக மாறனான விஜயனையும் எழுப்பு வந்த பெண் சாதாரண பெண்ணாயிருக்க வாய்ப்பு இல்லை. மனித பிறவியாயுது, மிருகம் பாதி தெய்வம் பாதி சேர்ந்து செய்யப்பட்ட கலவை. ஆகவேதான் சாரீரத்தில் இத்தனை இனிமையும் வளமையும் குளுமையும் கலந்திருக்கிறது. அந்த ஆலோலம் சோ எப்படி இருக்கிறது என்றால், ஆலோலம் என்ன குரல் காட்டியிருந்த குணத்தே சேலோடுகளை திறமீது வைத்த சிங்காரி தன்னை வைத்த சிங்காரி தன்னை காலோடு பொழுதில்லை ஆயலோட்டும் சாயலிலே ஆயலோட்டும் சாயலிலே ஆயலோட்டும் சாயலிலே மயங்குரே நான் அரும்புன வாசலிலே சோ சோ சோயன ஆயலோட்டும் சாயலிலே சாயலிலே நேயம் தருகுவாளும் நிக்கிரகி பாழும் தேனே தேனே நேயம் தருகுவாளும் நிக்கிரகி பாழும் தேனே வாய உலகில் எந்த மங்கையை போல காணேன் மாய உலகில் எந்த மங்கையை போல காணேன் ஆயலோட்டும் சாயலிலே மயங்குரே நான் அருமுன வாசலிலே சோ சோ சோயன ஆயலோட்டும் சாயலிலே கானரச மோகன கல்யாண குணவதி கலவிக்குரிய இவள் காமன் மதனரதி கானரச மோகன கானரச மோகன கல்யாண குணவதி கலவிக்குரிய இவள் காமன் மதனரதி ஞான சுந்தரன் புகழ் ஞான சுந்தரன் புகழ் நவிலும் குணவதி ஞான சுந்தரன் புகழ் நவிலும் குணவதி நான் இவளை பாவிக்க நல்ல தருணம் இது நான் இவளை பாவிக்க நல்ல தருணம் இது ஆயலோட்டும் சாயலிலே மயங்குரே நான் அருமுன வாசலிலே சோ 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 என்ன
ஆயலோட்டும் சாயலிலே சாயலிலே போட்டி போடுறாரு நம்மளோட. உங்களோட முடியுமா? உங்களுடைய அனுபவம் என்ன? உங்களுடைய அனுபவம் தான் என்னுடைய வயதாகவே இருக்கும். 21 வயசு ஆகுது. நீங்கள் 30 வருஷம். இந்த பொங்கலுக்கு 21. எனக்கு அருமையான வள்ளியினுடைய குரலை வைத்து எப்படி வர்ணிக்கிறேன் என்றால், வள்ளியை நேரடியாக பார்த்து விட்டால் என்னுடைய கதி என்ன கதியா என்று எனக்கே தெரியவில்லையே. ஆஹா, மிகச்சிறப்பு. தெய்வரம்பை மின்னார் திருவிழையெல்லாம் கைவரந்தவன் கற்பத்து விட்டானோ, ஐயரளிக்குள்ளே அமர்ந்த சிவனார்க்கே தெய்வ வடிவெடுத்த செயல்களை விழுதானோ. 4 மத்தி கட்டல சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாளே நின்றது போல் நின்றாள். நெடுந்தூரம் பறந்தாள். நிற்குமோ நிலைக்குமோ நெஞ்சம் மனம் பெறுமோ வாழ்வு. செந்தமிழ் தேன் மொழியாள் இல்லாவென்ன சிரிக்கும் மலர் குடியாள். இல்லாவென்ன சிரிக்கும் மலர் குடியாள். பைந்தமிழ் இதழில் பழரசம் தருவாள். வருகிட தலை குனிவாள். செந்தமிழ் தேன் மொழியாள் இல்லாவென்ன சிரிக்கும் மலர் குடியாள். காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை படைத்தவளோ. காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை படைத்தவளோ. இவள் சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ. சேற்றில் பிறந்த செந்தாமரையோ செவந்தி பூச்சரவு. செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென்ன சிரிக்கும் மலர் கொடியாள். கண்களில் நீலம் கலந்தவளோ அதை கடலினை கொண்டு கரைத்தவளோ. கண்களில் நீலம் கலந்தவளோ அதை கடலினை கொண்டு கரைத்தவளோ. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரலை எல்லாம் படைத்தவளு. செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென்ன சிரிக்கும் மலர் கொடியாள். நிலாவென்ன சிரிக்கும் மலர் கொடியாள். தமிழ் இதழில் பழரசம் தருவாள். பருகிட தலை குனிவாள். இவள் பருகிட தலை குனிவாள். அவள் பருகிட தலை குனிவாள். கட்டிப்போவளம் கடவுளை பொற்கடகம் தட்டுச்செறிய சரியாக்கி கிடந்தவள் கைவளைகள் செய்ய கொடுப்பவளம் சுமன் என்றது போல் கைவிரலுக்கேற்ற ரத்தங்களை துள்ளி குதித்தாடி. சோ 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 என்கின்ற குரலை சத்தன் உள்ளக்களிப்பதை உயர்த்த விட்டாள். அன்று நான் பாலமுருகனாக இருந்த பொழுது ஓம் என்கின்ற பிரணவத்திற்கு பொருள் தெரியவில்லையே என்கின்ற காரணத்திற்காக பிரமனை கொண்டு சிறையில் அடைத்தேன். அன்று என்னை தட்டி கேட்க முடியாத பிரம்மதேவன் காதல் என்கின்ற கடுஞ்சிறையில் என்னை தள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த மங்கையை படைத்திருக்கிறார். அடைந்தால் இவளை அடைய வேண்டும், இல்லை என்றால் ஆண்டு குளமுற்று மீண்டும் மலை மீதே ஒரு மானை தேடி சொல்வது போல் செல்ல வேண்டும் என்றார் வீணாகன பிரியர். எனவே அப்படியே சொல்வோம். ஏற்பாடு போடுவா யார் சொன்னீங்க? நீயா பணம் கொடுக்குறாள். நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற
உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ இலகூர் பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ மாதுளையில் பூ போலே மலருகின்ற இதழோ மாதுளையின் போலே மலருகின்ற இதழோ மானினமும் மீனினமும் மயங்குகின்ற விழியோ நிலவோ ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ என்ன ஆகா உருவம் ஒரு வில்லாக பார்வையொரு கனையாக உருவம் ஒரு வில்லாக பார்வையொரு கனையாக பருவம் ஒரு களமாக ஊர்தொழுக்க பிறந்தவளும் குறுநகையில் வண்ணத்தில் குழி விழுந்த கன்னத்தில் குறுநகையின் வண்ணத்தில் குழி விழுந்த கன்னத்தில் சுமையை தான் எடுத்து கொடுப்பதெல்லாம் இவள் தானோ நிலவு ஒரு பெண்ணாய் பவளமென விரல் நகமும் பசந்தளிர் போல் வெள்ளைகரமும் பவளமென விரல் நகமும் பசந்தளிர் போல் வெள்ளைகரமும் தேன்கணிகள் இருபுறமும் தாங்கி வரும் தேன்மொழியோ தேன்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியே ஆழ்கடலில் தங்காத நீழ்கழுத்து அமைந்தவளோ ஆழ்கடலில் தங்காக நீள் அழுத்து அமைந்தவளோ தாழி செய்யும் ஒலியாக வாய்மொழிதான் வளர்ந்தவளோ நிலவோ ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ உலவுகின்ற அழகோ செந்தழலில் ஒலி எடுத்து சந்தனத்தின் குளிர் கொடுத்து செந்தமிழின் ஒலி எடுத்து சந்தனத்தின் குளிர் கொடுத்து குந்தகட்டில் வார்த்து வைத்த பெண்ணுடலை என்னவென்பே இந்தகத்தில் வாய்த்தெடுத்த பெண்ணுடலை என்னவென்பே மடல் வாழை துணை இருக்க மச்சம் உண்டு அதில் இருக்க மடல் வாழை துணை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க படைத்தவன் திறமையெல்லாம் படைத்தவனின் திறமையெல்லாம் முழுமை பெற்ற அழகி என்பேன் நிலவோடு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ சத்தம் கட்டது போது வாரோரும் ஆனந்த வேகமதா என்று சொன்னேன். சரி, ஆனால் அதை தங்களிடம் சொன்னவில்லை. அப்ப எங்க சொன்னீங்க? பொதுவாக என்னுடைய மான்குட்டி தொலைந்து விட்டதே, விட்டுட்டமே என்கிற பதட்டத்தில் தன்னிலை பிடராக. சரி, தன்னிலையா சொன்னீங்க, ஆனா ஏன் இடத்துல சொன்னீங்க? ஆகா போச்சு அப்படின்னு நம்மளா சொல்றோம்ல, அதுபோல போது வாரம். ஆகா போகுது போகுதுவார் சொன்னீங்க. உங்க பேரை கேட்டு உங்க பேரை சொல்லி போது. ஆகா, இதுதான் இப்போ இந்த சொன்னீங்களே புதுசு. இது கீழே அது இது பழசு ராசி விட்டு போயிருப்பல அதில். ஓ, இந்த ஆளும் கூட சரி இருக்கட்டும்.
மூக்கு சளி சிந்தித்து பார்க்கிறேன். சிந்தித்து பார்க்கின்ற பொழுது உங்களை எங்கேயோ பார்த்தது போல் தெரிகிறது. எங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது. என்ன எங்கேயோ தான் பார்த்துருப்பீங்க. தாங்கள் சமையல் அதே தான். ஓ, அதான் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்தேன். சிறு பிள்ளையில் உங்களை பார்த்தது. சமையல் அவசியம் மண்ணிலாம் நலமா இருக்கின்றீர்களா? நல்லா இருக்கா. என்ன யாரும் தெரிகிறதா? உங்களை பார்க்கல எங்க சொந்தக்காரர் மாதிரி தெரியுது. ஆனா பட்டை அடிச்சிருக்கீங்க. திங்கள் முடி சூடுமலை, சரி, தென்றல் விளையாடும் மலை, பொங்கருவி வீழுமலை, எங்கள் மலையை சங்கொழித்து முரசு கொட்டி தமிழர்குளம் ஆளுமலை, தந்து தந்து பெருமை பெற்ற பாரியின் திங்கள் முடி சூடுமலை, தென்றல் விளையாடும் மலை, பொங்கருவி வீழும் மலை, எங்கள் மலையே சங்கொழித்து முரசு கொட்டி தமிழர்குளம் ஆளுமலை, தந்து தந்து பெருமை பெற்ற பாரியின் பரம்பு மலை, திங்கள் முடி சூடுமலை, தென்றல் விளையாடும் மலை. புரியுதா? நல்லா புரிய கண்டுதானே கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன பாடுறீங்க? அதுக்கு அடுத்து என்ன சொல்லுங்க. கொடி வெள்ளி கிழங்கு எடுத்து குலையுடன் பழம் பறித்து கொஞ்சம் மல தேன் எடுத்து உங்களுக்கும் விருந்து வைப்போம். படை கொண்டு வந்தவரும் பகைமையை மறந்து விட்டால், படை கொண்டு வந்தவரும் பகைமையை மறந்து விட்டால், நம்ம படையோட வந்தாலும் எப்படி பகை இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துடுவாங்களாம். தேனையும் மீனையும் கொடுத்து சரி பண்றது. அதான் உண்மை. தேனுக்கு மீனுக்கு ஒரு தொடர்பு இருக்கு தெரியுமா? என்ன எப்படி தேனுக்கு மீனுக்கு தொடர்பு இருக்கு? குகன் கொண்டே கொடுத்தாரு. சரி, எதை கொடுத்தாரு? தேனை மீனையும் கொண்டே கொடுத்தாரு. குகன் கொண்டே யார்கிட்ட கொடுத்தாரு? வள்ளிட்ட கொடுத்தாரா? ராமபிரான்ட்ட கொடுத்தாரு. சரி சரி, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் எங்கேருந்து வந்திருக்கேன்? நீங்கள் வந்து கழுகு மாமலை. ஆமாம், கழுகு மாமலை எங்கே இருக்கு? கழுகு மாமலை வந்து இமயமலை பக்கத்தில் இருக்குது. ஓ, தொண்டை நாட்டில் இருக்குங்க. இமயமலைன்னா அப்படித்தான் சொல்லுனேன். வெள்ளிமலைன்னா தான் அது இமயமலை. அது நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் சரிதான். அதே சமயத்தில் நான் வெள்ளிமலையிலேருந்து வரல. வெள்ளிமலையிலேருந்து பார்த்தா வேலிமலையில் மான்குட்டி நிற்கிறது தெரியுமா? தெரியாது. அப்போ நானும் தொண்டை நாடு தான். அதான் அப்புறம் தொண்டை நாடுனால தானே இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. மேற்கே பவளமலை, வேங்கடம், நேர்வடக்கம், ஆர்க்கும் ஒரே அணிகளுக்கு பார்க்குளியர் திருக்காப்பினாதுகள் 20 காலம். என்ன நாடு? 20 காலம் உரிய தொண்டை நாடு. இந்த தொண்டை நாட்டில் நீங்கள் எந்த பக்கம் இருக்கிறீங்கன்னா வடக்கில் வந்து வடக்கே கீழே. நான் இருக்கிறது தெற்கில் இருக்கேன். மான் கூட்டங்களில் எத்தனையோ மானை பார்த்திருந்தாலும் கூட சரி ஒரு மான் புள்ளி மான் இல்லை, ஒரு புள்ளி உள்ள மான் அதான் இல்லையே, இங்கே வரலையே. அப்போ நீங்களே பேசி என்ன முடிச்சிருவீங்களா? எங்க அப்புறம் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வரல இல்லைன்னு நீங்களே பேசினா நீங்களே என்ன பேசி அனுப்பிச்சிடுறீங்களா? இல்லைங்க. ஆமாம் ஆமாம், வரலைன்னா வரலைன்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் நீங்கள் வரணும்னு சொல்ல முடியுமா? ஒரு மணி நேரம் பேசுவோமா? மான் வந்திருக்கிறேன் என்பதுக்கு நான் ஆதாரம் சொல்கிறேன். நான் வரலைங்கிறேன். அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம், அதாவது இந்த இல்லை வரல தெரியலன்னு சொல்கிறதுக்கு எந்த அறிவுமே தேவையில்லை. சரி, ஆனால் இருக்கிறது என்று ஒன்று சொல்லணும்னா அதுக்குண்டான இப்போ கையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் பொருள் இருந்தால் தான் இப்போ கையில் இருக்குன்னு சொல்ல முடியும். ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். அப்படி சொல்லக்கூடாது. கையில் விரல் இருக்குது, விரலில் மோதிரம் இருக்குது, இந்த கையில் தான் சதை இருக்குது, இந்த கையில் தான் எலும்பு இருக்குது, இந்த கையில் தான் ரத்தம் இருக்குது, இதில் தான் சதை இருக்குது, இதில் தான் தோல் இருக்குது. அப்போ வெறுங்கைன்னு சொல்கிறோமே, அப்போ இருக்குங்கிறது எவ்வளோ இருக்குது? நம்ம இப்போ நீ இல்லை நீங்கள் கையில் என்ன இருக்குன்னா இல்லை நீங்கள். ஆமாம், ஆனால் கையில் எவ்வளோ இருக்குது? கையில் எலும்பு இருக்குது, சதை இருக்குது, நரம்பு இருக்குது, கறி இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ கையில் என்ன இருக்குன்னு கேட்டது ஒன்றும் இல்லை நீங்கள் இல்லைன்னு சொன்னேன். அதுதான். இது என்னது? இது அம்பு. இந்த அம்புல என்ன இருக்குது? அம்புல வந்து நல்லா கூர்மையாக இருக்குது. அப்புறம் கம்பி இருக்குது. அப்புறம் ஈர்ப்பு சக்தி இருக்குது. இந்த அம்புல என்ன இருக்குன்னா ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும். அம்பு தான் இருக்குது, அம்புல ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆமாம், ஆனால் அம்புக்குள்ளே அவ்வளோ இருக்குது. ஆமாம், அதான். அதுபோல் மான்குட்டி இருக்குன்னு நான் சொல்லும் போது நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அந்த இல்லைங்கிறதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த இல்லைங்கிறதுக்குலாம் இருக்குது. அதான் என்ன இருக்குன்னு கேட்குறேன். அதான் மான்குட்டின்னு வந்ததுலன்னு சொல்கிறேன். முதல்ல கேட்டு இருக்க மான்குட்டி இருக்குங்கிறீங்க, ஆனால் மான்குட்டி இங்கே இல்லைன்னு நான் சொல்கிறேன். அது அறிவுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும். நீங்கள் எல்லாம் வேட்டைக்கு போகிற இடத்துல சரி ஒரு பொம்பளை பிள்ளைய கடத்திட்டு வந்தீங்க. கடத்திட்டா? தெரியாமல் தூக்கிட்டு வந்தீங்க. தெரியாமல் தூக்கிட்டு வரல, திருடிட்டு வந்தீங்க. அப்படி சொல்லாதீங்க. களவான்ட்டு வந்தீங்க. ஏங்க அப்போ 4 பேர் எங்களை தவறாக நினைச்சிடக்கூடாதுல்ல? இப்போ மட்டும் உங்களை என்ன எப்படின்னு நினைக்கிறாங்க? ஏங்க இங்கே கிடந்துச்சும் தூக்கிட்டு வந்தா தூக்கி வந்து வளர்த்து ஆளாக்கி இங்கே வச்சிருக்கான். கிடந்தது தூக்கிட்டு வந்தீங்கல்ல? ஆமாம். அந்த பெண் குழந்தையோட அப்பா அம்மா யாரு? அது இல்லை, அப்பா அம்மா இல்லை. அப்பா அம்மா இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்குமா?
அது இருக்கு, ஆனா தெரிஞ்சு இல்லைங்கிறேன். ஒரு குழந்தை பிறக்கணும்னா எவ்வளவு சங்கதி நடக்கணும் தெரியுமா? உண்மை. ஒரு மடமாவது ஒருவனமாகி இன்ப சுகந்தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊறு சுரோனிதம் மீது கலந்து பணியில் ஒரு பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்தது ரெண்டு பதுமவரம்பு கபடமதென்று பார்வை மெய்வாய் செவி கைகால் என்ற உருவமாகி உயிரோளர் மாதம் 9 நிறைந்து மடந்து யுதரமாக என்று புவியில் விழுந்து யோமர். நான் பேசுறதெல்லாம் சரித்தான், ஆனா உங்கள்கிட்ட பேசுறேன் பத்தியா? அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சா சரி. ஒரு பொம்மைகிட்ட பேசி மச்சான் எனக்கு தெரியும் நீங்கள் பெரிய அறிவாளி புத்திசாலி, அதே சமயத்தில் ஒன்றும் தெரியாத ஆள் மாதிரி நிற்பீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் நல்ல அறிவாளி எப்பொழுதுமே எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி சரி தெரிக்க மாதிரி இருப்பாங்க. சரி மச்சான், இப்போ நீங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அதை சொல்லுங்கள். பளிச்சுன்னு பார்க்க ரொம்ப தோற்றமாக கம்பீரமாக இருப்பாங்க, ஒன்றும் விஷயம் இருக்காது. ஆனால் உங்களை மாதிரி கிறுக்க மாதிரி இருக்கிறாள் நல்ல வேணும். என்ன கிறுக்கன்னு சொல்லலா? இல்லைங்க, இல்லை நீங்கள் சொல்கிற பார்த்தா ஒன்றும் கிறுக்கன்னு சொல்லுங்க. ஒரு சிலரை பார்க்கறதுக்கு ரொம்ப புத்திசாலி மாதிரி இருப்பாங்க, சரி பேசி பார்த்தோம்னா ஒன்றும் வேற இருக்காது, ஒன்றும் இருக்காதுங்க. ஆனால் உங்களை பார்க்கறதுக்கு முட்டா பயமாக இருந்தாலும் நீங்கள் புத்திசாலி. அது எப்படி என்னை பார்க்கல முட்டா பையன் மாதிரி தெரியுது உங்களுக்கு? நான் சொல்கிறது விளங்குதா இல்லையா? அது தெரியுது. நீங்கள் ஒரு கேனையனோ கிறுக்கனோ முட்டாளோ கிடையாது, பார்க்கறதுக்கு அந்த மாதிரி. இங்கே ஏனுங்க இப்போ சொன்னீங்க என்னன்னு? உங்களை பார்க்கல முட்டா பையன் மாதிரி தெரியுது, பார்க்கறதுக்கு அப்படி இருந்தாலும் நீங்கள் அறிவாளி, புரியுதா இல்லையா? அது அறிவாளி இருக்கட்டுங்க. ஒரு சிலர் ஆளை பார்த்தா அழகா இருப்பாங்க. சரி என்னைய மாதிரி வச்சுங்களேன், உங்கள் மாதிரி அழகா ஆளை நானா சொல்லக்கூடாதோ? அம்மா அடுத்த ஆள் தான் சொல்லணும். நீங்களாம் புந்தி நம்ம 2 பேத்துல நான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கேன்னா எப்படி? நான் தாங்க அழகா இருக்கேன். எல்லாம் எடுத்து போட்டோ எடுத்து வச்சுங்க, வீடு கட்டினீங்கன்னா முன்னாடி. தம்பி நான் தானே அழகா இருக்கேன். அவனே சிரிச்சிட்டான், பயந்துட்டான். பயப்படல. சரி இருக்கட்டும், அழகு என்பது என்னன்னே தெரியாமல் போயிடும். அப்புறம் இப்படியெல்லாம் கேட்டிங்கன்னா உண்மை மச்சான். நான் நேரடியாக சேர்த்து போகிறேன், உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். நல்லா சுருக்கமாக சொல்லுங்க. 6 எழுத்து மந்திரத்தை ஓரெழுத்தில் ஓதி வைத்தாலும் 6 எழுத்தில் 2 எழுத்தா தலையெழுத்தை கொண்டாக மான்குட்டியை படிக்க வந்திருக்கேன். அதே மான்குட்டி வெள்ளைன்னு சொல்லிட்டேன். நம்ம சொன்னது என்னங்க அர்த்தம் புரியுது? 6 எழுத்து 6 எழுத்து மந்திரத்தை ஓரெழுத்தில் ஓதி வைத்தாலும் 6 எழுத்தில் 2 எழுத்தை தலையெழுத்தாக கொண்ட மான்குட்டினா என்னன்னு புரியுதா இல்லையா? அதாங்க 6 எழுத்து 2. உங்கள் அப்பாவோட தங்கச்சி வீட்டுக்காரரோட 3 பயல்களில் நடுப்பையன் நான். அப்போ நம்ம 2 பேரும் என்ன சொந்தம் ஆகுது? உங்கள் அப்பாவோட தங்கச்சி, உங்கள் அப்பாவோட தங்கச்சி புருஷனோட 3 பயல்களில் நடுப்பையன் நான். அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? சொல்லிய ஒன்றும் எனக்கு புரியலை. இப்போத்தே நான் லூசு போய் மாதிரி தெரியும். இப்போத்தான் நீங்கள் முகத்தை கழுவுற மாதிரி சொல்லி. ஆமாம், அப்போ ஒன்று தெரியல. இப்போத்தே நான் லூசுங்கிற நல்லா கம்பனுக்கு எதிரான காலெழுத்தை தலையெழுத்தாக கொண்ட மான்குட்டிங்கன்னா புரியுதா இல்லையா? 7 மைபோல் இல்லாமல் 8 மைபோல் செயல்பட வேண்டியது புரியுதா இல்லையா? ஒன்றுமே புரியலன்னா ஒன்றுமே. வீட்டுக்கு போனா நீங்கள் அங்கே வரைய விவரத்தை சொல்லுங்க. அப்புறம் ஒன்றுமே. நான் வள்ளி புருஷன், நீங்கள் யாரு? நான் உங்கள் தங்கச்சி புருஷன். எனக்கு தங்கச்சியே இல்லை. இது எப்படி? ஏன் தங்கச்சி புருஷனா? நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர். நாங்கள் அண்ணன் தம்பி 7 பேர். எங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளையே இல்லை. எங்கள் வீட்லையும் பொம்பளை பிள்ளையே இல்லை. அப்போ வள்ளிங்கிறது யாரு? அது எடுத்து வளர்த்தான். அது செல்லாமா என் தங்கச்சின்னு மார்லையும் தோல்லையும் போட்டு வளர்த்து. அது உங்களுக்கு தங்கச்சியா? தங்கச்சி மாதிரியா? தங்கச்சி. அப்பதான் சொல்றேன், நான் வள்ளியோட புருஷன். எனக்கு தங்கச்சி இல்லை. நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர், ஆம்பளை பையன் தான். அட நீங்கள் அண்ணன் தம்பி நீங்கள் 3 பேருங்க, நாங்கள் அண்ணன் தம்பி 7 பேருங்க. நாங்கள் உங்களுக்கு கட்டி கொடுத்தா தாங்க அது. ஏன்னு என் தங்கச்சி வீட்டுக்காரர் நீங்கள். சரி, அப்போ வள்ளிக்கு புருஷன் இருக்கா இல்லையா? இல்லை. என்னாச்சு? இல்லை அப்படி சொல்லாத, மண்டையை போட்டோம். அப்போ என்னாச்சு? இல்லைங்க. இல்லைன்னா இருந்தாரா இல்லையா? இனிமேல் தான் கல்யாணம் பண்ணணும் என் தங்கச்சிக்கு. அதை கேட்கல. வள்ளிக்கு புருஷன் இனிமேல் தான் பிறப்பாரா? அட ஏங்க போட்டுக்கிட்டு. யாரை போட்டுக்கிட்டு? நான் பார்த்து நான் என்ன சொல்கிறேன், என் நானே கேட்குற புரியுதா இல்லையா? இப்போ உங்களுக்குன்னு ஒரு பெண்ணு இருக்கும், எங்கேயாவது இருக்கும். ஆமாம். இல்லை இதுக்கு மேலே தான் பிறக்குமா? இருக்கு இன்னுமே அது போல. அப்போ ரொம்ப சின்ன குழந்தையா போயிடும். அப்போ வள்ளிக்குன்னு ஒரு புருஷன் இருப்பாரா? இருக்க மாட்டார்? அவசியம் இருப்பார். அதுதான் நானுங்கிறேன். அது எப்படிங்க நாட்டில் புருஷன் சொன்னா நான் ஏற்றுக்கிற முடியுமா? என் தங்கச்சிக்கு புருஷன் டேய்னா இங்கே வாங்க சொன்னா பயந்துருவோம்னா டேய்னு உங்களுக்கு சொல்லணும். ஏங்க நீங்கள் பெரிய மனுஷன் ஆயிரம் இருந்தாலும் இப்போ தான் டேன்னு சொன்னியா? எப்போ ஏன்னு சொன்னேன். ஏன்டா உங்களை டேன்னு சொன்னால் தப்பு இல்லையா? ஏண்டாவா? அட நானா இதடா வம்பா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி நீங்களா சொல்லிக்கிறீங்க. இப்போ நீங்கள் வள்ளியோட புருஷன்னா, அதாவது தாலி கட்டாத புருஷன். தாலி கட்டாத புருஷன் என்ன புருஷன்? ஐயோ, தாலி கட்டாத புருஷன் ஒரு ஆளா? தாலி கட்டாத புருஷன் வருங்கால புருஷன்யா. அப்படி சொல்ல தாலி கட்டாத புருஷன்னா 4 பேர் என்ன நினைப்பாங்க? யாரு இப்போ மட்டும் உங்களை? சரி, நீங்கள் சரியாக வரமாட்டீங்க. நீங்கள் வள்ளியை கூப்பிட்டு வாங்க.
அதுக்கு முன்னாடி என் ஆள் யாரு என் ஆள் எதுக்கு உங்க ஆள் எங்க அப்புறம் வள்ளியே கூட்டிவாங்க. உங்க ஆள் எதுக்கு எங்கே வர சொல்ற? அட ஏன் இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க வந்தோம்ல இதான் அசிங்கமா இல்லை? என்ன நான் வள்ளியை கல்யாணம் பண்ண போறேன், வள்ளியை பார்க்கணும்னு சொல்றேன். சரி அதுக்கு முன்னாடி ஏன் ஆளை பாருனா அப்போ அது நல்லா ஏங்க இது ஏங்க நான் ஏங்க அதிகமாக நீங்கள் ஏங்க கோவப்படுறிய? கோவப்பட முடியாதுண்ணா நீங்கள் ஏன் கோவப்படுறிய? நீ கிட்ட தள்ளி விடலான்னு பார்க்குறேன் அந்த பிள்ளைய. அப்போ ஏங்க அப்படி இல்லைங்க என் தங்கச்சி கல்யாணம் இருங்க 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 இங்க வாங்க. ஆடா இங்க வாங்க. மன்னிச்சுங்க. இல்லைன்னா என்னங்க அர்த்தம்? என்னமோ உங்களை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி விரட்டி விரட்டி வெளுக்கணும் தோணுது மச்சான். நான் வள்ளியை கல்யாணம் பண்ண போறேன், வள்ளியை பார்க்கணும்னு கூப்பிட சொல்றேன். ஆமா மச்சான். அதுக்கு முன்னாடி ஏன் ஆளை பாருங்க நீங்க சொன்னீங்கன்னா சரி அது அசிங்கமா இல்லையா? உங்க ஆளை எதுக்கு ஏன்ட்ட காட்டுறீங்க மச்சான்? நீங்க வேற சிந்தனையில இருக்கீங்க. வேற என்ன? நான் என்ன சொல்றேன்னா பொண்ணு பார்க்க போயிருக்கோம்யா. ஆமா பொண்ணு அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றோம். இல்ல பொண்ணுக்கு முன்னாடி இன்னொன்னு பாருங்க அப்படின்னா இப்ப நீ என்ன வேலை பாக்குற? அப்படி சொல்லுவாங்களா? ஏங்க பொண்ணு மட்டுமா உங்களுக்கு அனுப்புவாங்க? தொலைக்கு நாத்தம் வராதா? நீங்க ஏன் அவர் இல்ல, அவர் அந்த பக்கம் ஏன் ஊர்வம் பழுக்கிற? அவர் உள்ளூர்கார் போல இருக்கு. உள்ளூர்காரு தான். இப்ப நான் யாரை பார்க்கணும்? நான் போகுதுவாருன்னு போங்க. பளிச்சுன்னு புள்ள வரும். வள்ளி தானே வரும். நீங்க போகுது போங்க, பளிச்சுன்னு புள்ள வரும். அப்புறம் நீங்க பார்த்தா அது உங்களுக்கு தெரியும். இப்ப நான் யார் வர்ற பிள்ளைய கட்டையவா? நீங்க ஏதோ ஒரு பிள்ளைய கட்டி போகுது. மனதே வேங்க இவள் 16 நிறையாத பருவமங்கை, காதல் பசியூட்டி வசமாக்கும் ரதியின் தங்கை. ஆஹா, இப்படி அழகாக இருப்பாள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. 16 நிறையாத பருவமங்கை, காதல் பசியூட்டி வசமாக்கும் ரதியின் தங்கை, குதித்தாடி மருண்டோடும் கலைமானோ, தாடி மருண்டோடும் கலைவானோ, இளம் குமரிகளும் மயங்கும் சிலைதானோ, 16 நிறையாத பருவமங்கை, காதல் பசியும் முத்துச்சரமோ, மின்னுகின்ற பல்வரிசை முத்துச்சரமோ, மெச்சுகின்ற குணம்தான் சொத்து சுகமோ, இவள் 16 நிறையாத கிழட்டு. என்ன சொன்ன? 16 நிறைகின்ற. சரி, எனக்கு இந்த பிள்ளை பிடிச்சிக்கிச்சு. பத்திலா என்னது பத்திலா கொஞ்சம் நீங்க மலுப்பல பத்திலா இருடா. சரி இருங்க 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 பெரியான்னு சொல்லிட்டு பெரிய மனுஷன். அது எப்படியா பொம்பளையால் வந்தோன்னா இருறாவா? இல்லை அது என்னமோ உங்களை பார்த்தா எனக்கு அது மாதிரி பேச தோண மாட்டேங்குது மரியாதையா. அதாவது வள்ளிங்கிறது இல்லை உங்க தங்கச்சி. இன்னும் ஆளை மாற்றி கூட்டிகிட்டு வர, தங்கச்சி முறை வருது அதை கூட்டி வர. ஏங்க முதல்ல உன்னை போடான்னு சொன்னால் வருத்தப்பட்டுக்கிறேன். எங்க இருக்காங்க ஊரே கூட்டிட்டு வந்து உங்களுக்கு சரியா வருதா இல்லையா? சரி அப்போ அந்த பொண்ணை கேட்குறேன். நீங்கள் ஓரமா இல்லைங்க ஜோமா வளதப்பி குறமான்களே ஒரு மான் வர காணிறோம் நீங்களே வளதப்பி குறமான்களே ஒரு மான் வர காணிறோம் நீங்களே இழப்பி எந்தனு கெக்கன தப்பிய இழப்பி எந்தனு கெக்கன தப்பிய சத்தமாய கலந்து சத்து வலை தப்பி குறமான்களே ஒரு மான் வர காணிறோம் நீங்களே 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 யார்கன சில வேடரே மன யார் புனத்தில் தேடரே ஞானமா கேள்வி கேட்குது பத்தியா? யாருக்கானும் சில வேடுவரை யார் புலத்தில் வந்து தேடுகிறேன்னு கேட்குது. தேடுறீ அதுக்கு அடுத்த வார்த்தை நீர் கண்ட நீ உண்ட வாளுக்கு மால் உண்டோ கை உண்டோன்னு கேட்குது. இல்லை உளராம சரியா சொல்லுங்க.
ரெண்டு வரி தான். இல்லைங்க, 2 வரி தான். அது எதுக்கு இப்படி வளருங்க? நீர் கண்டமானுக்கு கால் உண்டோ கையுண்டோ. அதுக்கடுத்து என்னம்மா நீ சொல்லியா? நீ அப்புறம் இங்க எதுக்கு இருந்தீங்க? இருங்க நீங்க பிரச்சனை எங்க? அதுக்கடுத்து என்ன சொன்ன? மாமான்னு சொன்னான். ஒன்னே சொன்னையா? நீ மாமாங்கிறது தெரியும் எல்லாத்துக்கும், அதை சொல்ல வேண்டியது இல்லை. நான் ஒரு பிள்ளைய கூட்டு சொன்னா நீ ஒரு பிள்ளைய கூட்டு வர, அதுல இருந்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க போட வரான்னு சொன்னா வருத்தப்படுறியே. இருங்க கெட்ட வார்த்தையில கூட திட்டலாம் தெரியுமா? எதுக்கு? ஒரு பேச்சுக்கு சொல்ல திட்ட மாட்டேன். சரி மச்சான், இந்த ஆடி பாடி வர இருப்பீங்கல்ல, அதையா அப்படியே பேசாம நிக்கல, என்ன காரணம்? எப்ப நீங்க சொல்லுவீங்க? அது கெட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள, கடவுளை குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள. ஓட இலகல் போறக்கு 1 2 பாலம் கட்டி, ஓட இலகல் போறக்கு 1 2 பாலம் கட்டி. ஆடுறீங்களே, அது ஆட்டத்தில் ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் இருக்கா? எப்படி இருக்கு? கடமைக்கு ஆடுறமே அப்படிங்கிற மாதிரில வேண்டாம் வெறுப்பு. எங்க ஆடுறது கடமை தானங்க. கரகாட்டத்தில் கலைஞர்கள் இருக்காங்கல்ல, ஆமாம், நமக்கெல்லாம் மேடை போட்டு இப்படி விளக்கு அமைச்சு காத்தாடி வச்சு கீழே விரிப்பு இவ்வளோ வசதி பண்ணி, ஆமாம், இங்கே ஆடுறதுன்னு அப்படி பொத்துனாப்பில் ஆடுறீங்களே, அவங்கெல்லாம் தர தந்தரையில் கல் கிடக்கும், மண் இருக்கும், அதில் ஆடுறாங்களே உட்காந்து. ஆமாம், இப்படி அடிச்சு இப்படி ஆடினா அந்த பிள்ளை இப்படி போயிட்டு அப்படி வரும். சட்டார்னு மட்டார்னு அடிக்க சொல்லி. அப்போ அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களும் தொழிலாளிகள் தான். ஆமா, அப்ப அவங்க தான் உண்மையா உழைக்கிறாங்க. ஆமா, இப்படி இப்படிங்கிறீங்க. அவங்க உண்மையா உழைக்கிறாங்க, நாங்க என்ன சும்மா. மாட்டுறண்ண மண்ணிக வெள்ள மணிகரண்ண தஞ்சாவூர், தஞ்சாவூர் கும்பகோண கண்ணம்மா, கும்பகோண கண்ணம்மா, கூடாம கூடுதடி என்னம்மா, என்னடி முனியம்மாவும் கண்ணுல மையி. அதே ஆடுறது ஆடுற ஆடுறதானங்க. சரி வேண்டாம், இந்த பிள்ளை தாங்காது, நீ முரட்டாளா இருக்கிற, நீ அடிச்சுனா அந்த பிள்ளை போய் கும்பலில் விழுந்துடும், அப்புறம் நாளைக்கு அதை 108 வேண்டாம் மத்தியா. அந்த பிள்ளையோட உயிர் முக்கியம். ஏன்னு கேள்வி வீட்டில் கொண்டு ஒப்படைக்கணும். நீன்னு சொன்னால் ரொம்ப பிள்ளைய வரமாட்டேங்குது. காலை மிதிச்சு புரியும் ஆடம்பளுக்கு, யானை மிதிச்ச மாதிரி இருக்கலாம். அழைத்து வார்கள் வள்ளிராகி. தங்கச்சி தாஜி திட்டும் திட்டும்னா மஞ்ச கயிறு, காலி மஞ்ச கயிறு, மஞ்ச கயிறு, காளி மஞ்ச கயிறு, இது மகாலட்சுமி ராசி மஞ்ச கயிறு, இது மகாலட்சுமி ராசி மஞ்ச கயிறு, மஞ்ச கயிறு, தாண்டி மஞ்ச கயிறு. திருப்பதி மலையோரம் செம்பருத்தி நூலெடுத்து நேதையாக செஞ்சது மஞ்ச கயிறு. திருப்பதி மலையோரம் செம்பருத்தி நூலெடுத்து நேதையாக செஞ்சது இந்த மஞ்ச கயிறு. இது சீனிவாசனருளாலே வந்த கயிறு, இது சீனிவாசனருளாலே வந்த கயிறு. அரிச்சந்திரன் சந்திரமதி அந்த கதையில அரிச்சந்திரன் சந்திரமதி அம்போன்னு நிக்கையில் அடையாளம் காட்டியது எந்த கயிறு. யாரும் அடகு வைக்க முடியாத சொந்த கயிறு, யாரும் அடகு வைக்க முடியாத சொந்த கயிறு, அதுதான் மஞ்ச கயிறு, தாலி மஞ்ச கயிறு. தொட்டாலே சாக்கடிக்கும் இலக்கிட்டரு உயரு. அண்ணே, இந்த உயர்ல மட்டும் கை வைக்காதீங்க.
பயங்கரமா பத்தினியின் கயிறு அடிக்குதா கரண்டு அந்த பாம்பை விட பயங்கரமா பத்தினியின் கயிறு மஞ்ச கயிறு ஆண்டி மஞ்ச கயிறு நூல் வாடு பையன் பட்ட விடும் நூலு கயிறு பம்பர கயிறு கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா சேர்த்து வைக்கும் சிவப்பு கயிறு அந்த கயிறு இந்த கயிறு ஆசை கயிறு பாச கயிறு எந்த கயிறு கேட்டாலும் மறுப்பதும் இல்லை ஆனா தாலி கயிறு மட்டும் கடன் கொடுப்பதும் இல்லை எந்த கயிறு கேட்டாலும் மறுப்பதும் இல்லை ஆனா தாலி கயிறு மட்டும் கடன் கொடுப்பதும் இல்லை மஞ்ச கயிறு தாலி மஞ்ச கயிறு இது மகாலட்சுமி ராசி 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 மஞ்ச கயிறு அண்ணே தங்கையே அழைத்த காரணம் என்ன நம்மிடத்திற்கு வேடவர் வந்திருக்கிறார் மானுக்குட்டியை தேடி வந்திருக்கிறார் உங்களுக்கு இதே வேலையா பாச்சு எப்ப பார்த்தாலும் அவர் வந்திருக்கிறாரு இவர் வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு எனக்கு நான் போய் நீங்க படுத்துக்கிறியா மானுக்குட்டியை பிடிக்கிறது அடிக்கிறாருமா ஏற்கனவே என்னை லூசுன்னு சொன்னாரு இப்ப அடிக்கிறாரு ம், அது எப்படி அவருக்கு தெரியும் அண்ணே என்னம்மா என்னன்னு முக்கியமான விஷயமா இருந்தா சொல்லுங்க பாப்போம் மானுக்குட்டி இங்கே தான் இருக்கான் மான்குட்டி இங்கதான் இருக்குன்னு யார் சொன்னது அப்படின்னு இவர் தான் சொல்றாப்புல என்ன பொங்க சொல்லுவாங்க இடம் வாங்கின மாதிரியே கூட்டம் போடாது அண்ணே இந்த பக்கம் வாங்க இங்கே பாருங்க இது யாருன்னே தெரியாது இவரை என் பக்கத்துல விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க ஆமா. இப்படி குறுக்க நில்லுங்க அப்படி பாதுகாப்புக்கு வேணாமா கதவு மாதிரி நில்லு ம் நாங்க ரெண்டு பேருமே அப்படித்தான் நான் சொல்றதை அப்படியே சொல்றீங்களா 6 எழுத்து மந்திரத்தை ஓர் எழுத்தில் ஓதி வைத்தாலும் 6 எழுத்தில் 2 எழுத்தை தலையெழுத்தாக கொண்ட மான்குட்டியை பிடிக்க வந்திருக்கிறேன் ஏண்டா அகலவாயா என்ன அண்டாவாயா இங்க பாருங்க கம்பனுக்கு எதிரான கால் எழுத்தை தலையெழுத்தாக கொண்ட மான்குட்டியை பிடிக்க வந்திருக்கிறார் சொல்லுங்க கம்பனுக்கு எதிராக காலத்தை தலையெழுத்தை கொண்ட மானம் சாபாசியா இந்த மாடெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்கண்ணே 7 மைல் போல் இல்லாமல் 8 மைல் போல் செயல்பட்டு 7 மைல் இல்லாமல் 8 மைல் செயல்பட்டு அந்த 7 மைனா என்ன தெரியுமா 3 சொல்லியிருக்கேன் எருமைன்னு சொல்றாருப்பா உன்னைய என்ன சொன்னாலும் சரி என்கிட்ட விடுஞ்சா சரி எனக்கு சரி வந்தவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும் அவசியம் கொடுக்கணும் நீங்க கொடுத்தீங்களா எப்படி கொடுத்தீங்க நாங்க வாங்க வேணும்னு ஆட்டம் பாட்டோம்னா கராட்டம் மாதிரியே திட்டும் ஆமா திட்டம் தான் போடலையே இப்ப நான் எப்படி கொடுக்கறது அதே திட்டம் தான் திட்டும் நானுமா வாருங்கள் விடுவரே குஞ்சரங்கள் மலிந்தது சேர நாடு முத்துக்கள் கிடைக்கும் பாண்டிய நாடு சோழ நாடு சோழருத்தி என்பது போலே வடமுருதி நாடு சோழ நாடு இருந்தாலும் எங்கள் தொண்டை நாட்டை சார்ந்த இந்நிலத்திற்கு வருகை தந்த நீங்கள் என்னிடம் உள்ளது உள்ளபடி இன்னும் தெளிவாக எடுத்துரைத்தால் என்னிடம் இருந்து அதற்கு தக்க பதில் எதிர்பார்க்கலாம் வந்த காரணத்தை எடுத்து கூறுங்கள் பார்ப்போம் இந்த கருப்பு கையே விட மாட்டேங்கிறாரு என்ன தெரியல கையா அது உலக்க மாதிரி இருக்கு அதையே பிடிச்சி